வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் பாதம் பணிந்து, திருச்செந்தூர் வேலவன் பாதம் பணிந்து, ஸ்ரீ பகவான் ஜோதிடம் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடன் மணிகண்டன். நாம் வரிசையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பரிகார ஸ்தலங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதாவது ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போனாலும் நமக்கு இருக்கக்கூடிய நாள்கள் பத்தாது. அந்த அளவுக்கு ஜோதிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு கடல். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பரிகார ஸ்தலங்கள்லேயே முக்கியமான ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா அது இந்த ஒரு விஷயத்துக்காக பண்ணணுங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஜாதகத்தில் நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய அதிசூட்சமமாக இருக்கக்கூடிய முடக்கு. அப்போது முடக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ஒரு மனிதர் தன்னோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. நிறைய ஏமாற்றங்கள், நிறைய சுகதுக்கங்கள், நிறைய ஒரு இழப்புகளை இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக அந்த முடக்குன்ற ஒரு காரணத்தினால அவர் சந்திச்சுட்டு தான் இருக்காருங்க. அப்போது அந்த முடக்குக்கும் இந்த ஆதி கும்பேஸ்வரர் கோவிலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஜாதகத்தில் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்கள். உதாரணத்துக்கு இந்த ஆதி கும்பேஸ்வரர் கோவிலுக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா, முடக்கு தோஷ நிவர்த்திக்காக வந்திருக்கோம். அப்போது இந்த முடக்கு தோஷம் நிவர்த்தி ஆதி கும்பேஸ்வரர் கோவிலுக்கு வரணும்னா அவங்களுக்கு எந்த பாவகம் முடக்கு பாவகமாக இருக்கும், எந்த நட்சத்திரம் முடக்கு பாவகமாக இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்போது உங்களோட ஜாதகத்தில் சூரியன் சுவாதி நட்சத்திரம், அதாவது துலா ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் உங்களுக்கு சூரியன் இருந்தார் அப்படின்னா நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருங்க, எந்த ராசியாக வேணாலும் இருங்க, உங்களோட ஜாதகத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தாலே போதும், உங்களுக்கு சதயம் அப்படிங்கிற நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக வரும். அப்போது சதய நட்சத்திரம் எங்கே இருக்குது? அப்போது அந்த சதய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் சதய நட்சத்திரம். உங்களோட ஜாதகத்தில் உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு லக்னம் எடுத்துக்கோங்களே, துலா லக்னமாகவே இருக்கட்டும். பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். பல சித்தர்களின் ஆசியை பெற்ற பண்டிட் சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த ஜோதிடர். திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா? மனைவிக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனையா? கணவனுக்கு ஆண்மை குறைவா? குலம் விருத்தியடைய வாரிசு இல்லையே என்று வருந்துகிறீர்களா? உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷமா? குழந்தையின்மையால் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? ஏராளமான மருத்துவ செலவுகள் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லையா? இனி எதற்கும் கவலை வேண்டாம். பாரம்பரிய முறைப்படி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காணும் பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9043953737. துலா லக்னத்துக்கு சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய கும்பராசி எத்தனையாவது பாவகம்னு பாருங்கள். அப்போது 5வது பாவகமாக வரும். அப்போ 5வது பாவகமாக வரும்பொழுது அவர் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது அவர்களோட முதல் குழந்தை, இல்லது அவங்க தாத்தா சொல்லலாம், இல்லைனா பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லலாம். அதாவது பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது அதன் முழுமையாக அதனோட சுக போக விஷயங்களை அதை அனுபவிக்க முடியாது. அவர்கள் இருந்தாலும் அவர்களால் ஒரு நற்பலன் அனுபவிக்க முடியாமல் இருக்குங்க. அப்போது அந்த விஷயத்தை நம்ம நிவர்த்தி செய்யணும், அந்த விஷயங்களோட முழு பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சதய நட்சத்திரத்துக்கு முடக்கு நிவர்த்திக்குன்னு உண்டான ஒரே ஸ்தலம் கேட்டிங்கன்னா ஆதி கும்பேஸ்வரர் கோவில், அது கும்பகோணத்தில் இருக்குங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் போனதுக்கப்புறம் அங்கே நீங்கள் முறையாக செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 21 அகல் விளக்கு தீபங்கள் நீங்கள் போடணும். முறையான சகஸ்கர நாம அர்ச்சனைகள் நீங்கள் அங்கே செய்ய வேண்டியிருக்கும். அது செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முறையான நெய்வேத்தியம், நீங்கள் நெய்வேத்தியம் கடவுளுக்கு பிரசாதமாக படைத்து அந்த நெய்வேத்தியம் அபிஷேகம் செஞ்சதுக்கப்புறம் அதை நீங்கள் வாங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தானம் கொடுக்கணும். இதை நீங்கள் முறையாக செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுக்கு உண்டான முடக்கு தோஷ நிவர்த்திங்கிறது முழுமையாக குறையும். இது ஒருவேளை முடக்கு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய, அதாவது சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய யாருக்காவது ஒரு கிரகங்கள் நின்று அந்த கிரகங்களோட தசாபுத்திகள் நடந்தாலோ, இல்லை இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தசாபுத்திகள் நடக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கிரகம் அந்த சதய நட்சத்திரத்தில் நின்றுட்டு இருக்கும்போதோ நிச்சயமாக அதனோட தாக்கங்கள் அதிக அளவு இருக்கும். அப்போது உங்களுக்குண்டான ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் என்ன, எந்த மாதிரியான பாவகம் உங்களுக்கு முடக்கம் ஆகிருக்குன்றதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய அம்மனுக்கு நீங்கள் முறையாக அபிஷேகங்களாக இருக்கட்டும், அர்ச்சனைகளாக இருக்கட்டும், சகஸ்கர நாம அர்ச்சனைகளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டுமே, நீங்கள் எதுவாக இருந்தாலும் முறையாக செஞ்சால் மட்டும்தாங்க அங்கே உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்போது நீங்கள்
கேள்விகள் கேட்கலாம். எனக்கு எந்த பாவகம் முடக்கு பாவமாக இருக்குன்னு தெரியலைங்க, ஆனால் சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரமாக இருக்குது, எனக்கு சதய நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக இருக்குது. உதாரணத்துக்கு எனக்கு ஏதோ ஒரு லக்னம் எடுத்துக்கோங்களேன், கன்னிகா லக்னம் வச்சுக்கோங்களேன். கன்னிகா லக்னத்துக்கு 6ஆம் பாவகம் முடக்கு பாவகமாக இருக்குது. அப்போது அந்த 6ஆம் பாவகம் முடக்கு பாவகமாக இருக்குன்றப்போ அவங்களுக்கும் இதே கோவில் வருமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு பாவகத்துக்குமே இங்கே பலவிதமான முடக்கு தோஷ நிவர்த்தி கோவில்கள் இருக்குதுங்க. அப்போ அந்த கோவில் எது, உங்களுக்குண்டான முடக்கு தோஷ நிவர்த்தி கோவில் எதுன்றதை நீங்கள் முறையாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதோ இந்த ஆதி கும்பேஸ்வரர் கோவில் யாருக்கு முடக்கு பாவகம், யாருக்கு முடக்கு தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது துலா லக்னக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த கோவில், அதாவது துலா லக்னத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சுவாதி நட்சத்திரத்தில் நின்றுட்டு இருந்தால் மட்டும் இந்த கோவில் அவங்களுக்கு முடக்கு தோஷ நிவர்த்தி கோவிலாக இருக்கும். இப்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதாவது முடக்கு தோஷம் முடக்கு பாவகம் என்ன செய்யும், அதனோட பலன்கள் எப்படி நமக்கு கிடைக்கும், அதனோட பலன்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம அனுபவிக்காமல் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. இப்போது இன்னொரு கேள்விகள் கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்குங்க. இப்போது ஒரு 5ஆம் பாவகம், இப்போ துலா லக்னத்துக்கு நம்ம சொல்லிட்டோம் 5ஆம் பாவகம் முடக்கு பாவகம். அந்த 5ஆம் பாவகத்தில் சதய நட்சத்திரத்தில் ஒருவேளை சனியே ஆட்சி பலம் பெற்று பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம் பல சித்தர்களின் ஆசியை பெற்ற பண்டிட் சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த ஜோதிடர். திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா? மனைவிக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனையா? கணவனுக்கு ஆண்மை குறைவா? குலம் விருத்தியடைய வாரிசு இல்லையே என்று வருந்துகிறீர்களா? உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷமா? குழந்தையின்மையால் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? ஏராளமான மருத்துவ செலவுகள் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லையா? இனி எதற்கும் கவலை வேண்டாம். பாரம்பரிய முறைப்படி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காணும் பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9043953737. சதய நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கார் அப்படிங்கிறப்போ அந்த சனி பகவானோட தன்மைகள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கிறது குறைவாக தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் நீங்கள் சனி பகவான் ஆக்டிவேட் செய்யணும்னு சொல்லி நீங்கள் சனி பகவான் ஸ்தலங்களுக்கோ இல்லை சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்களையோ நீங்கள் எவ்வளவு தான் செஞ்சுருந்தாலும் அது முழுமையான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. சரிங்களா? அது கொஞ்சம் தாமதமாகும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்திங்கன்னா, இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள், இப்போ ராகு பகவான் சதய நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதினாலும் கூட அந்த ராகு பகவான் எங்கே இருக்கார், உங்கள் லக்னத்துக்கு ஒரு வேளை 2ஆம் இடத்துல இருக்காரா, லக்னத்தில் இருக்காரா, இல்லை 7 8 இருக்காரா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அந்த ராகு பகவான் உங்களுக்கு சுபத்தன்மை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தார் அப்படின்னா அதற்கு எப்படி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குதுங்க. அப்போ நீங்கள் முழுமையாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், முடக்கு நிவர்த்தி என்ன பண்ணணும், முடக்கு நிவர்த்தி எப்படி செய்யணுங்கிறத நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கீங்க. ஏன்னா முடக்கு பாவகம் நமக்கு தெரியாமலேயே நமக்கு நல்ல பலன்களை அனுபவிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்குதுங்க. நம்ம அதை முறையான பரிகார முறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நிவர்த்தி செய்யுங்க. இது மாதிரி உங்களோட ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு உண்டான முடக்கு நிவர்த்தி கோவில் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலோ கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களோட ஜாதகம் கொடுத்து முழு பலனையும் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.